யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. நோய்கள் இல்லாமல் வாழலாம் எப்படி என்ற தலைப்பு தான் நம்ம பேச போகிறோம். போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் நோய்கள் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுகர், பிபி, அடுத்தது தைராய்டு, இந்த 3 நோயும் தீராத நோய். அதாவது வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு என்ன காரணம்னு யாராவது அலசி பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏன் வந்ததுன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்மளோட உடலோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நோய் வந்தாலும் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். அதுக்காக அவகாசம் எடுத்துக்கொள்ளும், காலங்கள் எடுத்துக்கொள்ளும். உடனே தீராது. ஒரு சில நோய்கள் உடனே தீரும், ஒரு சில நோய்கள் தீராது. இப்போது அதில் கேன்சர் ஒரு இதுகளுக்கு. கேன்சர்னு ஏன் வருது, எப்படி வருது? நம்ம சிறு வயதில் எங்கேயாவது விழுந்திருப்போம். அது நம்ம சரியாக அந்த ரத்தக்கட்டு கரையாமல் வந்திருக்கும். இல்லைன்னா சிறு வயசில் நம்ம ஊசி எதனாவது நம்ம மெடிக்கலில் போய் போட்டிருந்தாலும் அது கரையாத அது ஒரு பகுதியாக அது அந்த மருந்து ஒரு இடத்துல சேர்ந்து அந்த இடத்துல அது நாளடைவாக கட்டியாக உற்பத்தி, அந்த கட்டி உள்ள செல்கள், உயிர் செல்கள்லாம் இறந்து அங்கே செல்கள் இல்லாத இடம்தான் கேன்சர். உயிர் செல்கள் இருக்கிற இடத்துல கேன்சர் உற்பத்தி ஆகாது. உயிர் செல் இல்லாத இடத்துல கேன்சர்ன்ற ஒரு கட்டி, அதை கூட நம்ம வெட்டி எடுக்காமையே அந்த செல்கள், இறந்த செல்களை திரும்ப அங்கே புது செல்கள் உற்பத்தி ஆகிற அளவுக்கு நம்ம இயற்கையான வைத்திய முறைகளே இருக்குது. அது மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் புரிஞ்சிக்கிற அந்த சக்தியும் கிடையாது. அதில் கேன்சர் சொல்லிட்டு அதை வெட்டி எடுக்க போக அது பரவலாகி நாட்கள் குறிக்கப்படுகிறது. இத்தனை மாதம் இத்தனை வருஷத்தில் நீங்கள் உயிர் வாழ்வீங்க அப்படின்ற மெத்தட் வருது. அதேமாரி பெண்களுக்கு மார்பக கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் அதில் நிறைய இருக்குது, சூட்சமாக இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக நம்மளை கான்டாக்ட் பேசும்போது நம்ம அது சொல்லலாம். ஏன்னா பப்ளிக்கில் நம்ம எதையுமே பளிச்சுன்னு சொல்ல முடியாது. மார்பக கட்டி சரி, கர்ப்பப்பை கட்டியும் சரி, பெண்களுக்கு மட்டும்தான் தாக்குதுன்னா அது என்னென்னு அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அது என்னோடய அலைபேசியில் டவுட் இருக்குங்க. நீங்கள் அது என்ன அழைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் அது உங்களுக்கு வராத முன்னாடி நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சரி, நம்ம அடுத்த கட்ட போவோம். இந்த சுகர், பிபி இதெல்லாம் தீரக்கூடாது வியாதியா? இல்லை, இல்லைங்க. சீக்கிரமாக தீருங்க. 1 மாதமும் சரி பண்ணிடலாம், இல்லை 3 மாதம் நம்ம சரி பண்ணலாம். அது ஒன்றுமே இல்லை. நம்ம உண்ணும் உணவு தாங்க. இப்போ இன்சுலின் சுரக்காத தன்மையால் தான் சுகருன்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ இன்சுலின் சுரக்க என்ன வழி? நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணும்போதே மயக்கம் வருதுன்றதை டெஸ்ட் பண்ண போகிறீங்க. உடனே சுகருன்றாங்க, நீங்கள் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் அது மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகரை உடனே சரி பண்ண, மாத்திரை சாப்பிடாமல் சுகர் எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கான்செப்ட் பண்ணணும். அப்போ மென்று சாப்பிடாத காரணம் தான் நமக்கு இன்சுலின் சுரக்காத ஒரு தன்மை இருக்குது. அதாவது நம்ம இந்த வாய் தாடையோட அசைவு அதிகம் கொடுக்காதால தான் நமக்கு சுகர்ன்ற நோய் வருது. அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். ஏன்னா அசைவு நிறைய போடுவாங்க வாய்க்கு. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி மென்று சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது அரிசி வறுத்து வச்சோ இல்லை நிறைய, அதாவது அவங்க தின்பண்டம் நிறையா இருக்கும். நிறைய காய்கறிகள்லாம் நிறைய பொருள் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. போகிற காலத்தில் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அள்ளி கொட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது கூட ஒரு காரணமே இல்லைங்க. மெயினாக உடல் உழைப்பு அதிகமாக இல்லாத ஒரு காரணம். அவசர டைமிங்கில் சாப்பிட்றது ஒரு காரணம். டைமிங்கில் யார் யார் உணவை உண்றீங்களோ அவங்களுக்கு எந்த நோயுமே வராதுங்க. நான் ஏற்கனவே நான் இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போதே வீடியோஸ் ஃபுல்லாகவே அதான் போட்டிருப்பேன். டைமிங் முக்கியம். நம்மளோட உண்ணும் உணவு ஜீவகாந்தம், நம்ம வான்காந்த ஜீவகாந்தத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதை மீறி நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வரும். இப்போ ஜீவகாந்த, வான்காந்தனா இப்போது ஒவ்வொரு பிளானட்டும் ஒரே இடத்துல இல்லை. அதாவது சூரியன், சந்திரன், சுக்கிரன், நம்ம குரு, நம்மளோட பிளானட் இருக்கு இல்லையா? அது நம்மளோட உடலோடு சம்மந்தப்பட்டது தான். எல்லா உறுப்போடு சம்மந்தப்பட்டது தான் நம்ம பிளானட்டும். அப்படியே அவங்களோட ஒவ்வொருத்தரும் பூமியை சுற்றி எந்தெந்த கிரகம் வரும்போதோ நம்மளோட உணவு செரிமானத்துக்கு அவர்கள் தான் துணையாக இருப்பாங்க. அப்போ நம்ம காலையில் ஒரு உணவு நம்ம உண்றோம்னா 8 மணிக்குள்ளே நம்ம காலை உணவு நம்ம முடிச்சிருக்கணும். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த உணவு
ரொம்ப சூடாக இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு குளிர்ச்சியாக. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கூழ், பழைய சாதம் இது 2 தான் வந்து உணவு எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் உழைக்காமல் போயிட்டாங்க. இல்லை திடகாத்திரமான இருந்தாங்க, நல்ல நோய் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ எடுத்தோடனே சூடான ஒரு பொருள் சாப்பிட்றோம் காலையில். அதுவே நமக்கு வந்து ஒரு மைனஸ். முடிஞ்ச வரலும் நீங்கள் வந்து காலையில் ஒன்று அரிசி கஞ்சி, இல்லைன்னா வந்து இந்த கார அரிசி கஞ்சி சொல்லுவாங்க, அந்த கஞ்சி, இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா புட்டு கூட சாப்பிடலாம் காலையில். அடுத்தது இல்லை வேக வச்ச சுண்டல் ஐட்டம் காலையில் சாப்பிடலாம். இல்லைன்னா பழைய சாதம் இல்லை கூழ், இது மட்டும் காலையில் குளிர்ச்சியான ஒரு உணவு சாப்பிட்டுட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி 1 மணிக்குள்ளே சாப்பிடணும். 1 மணிக்கு மேலே போகவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் 12:30க்கெலாம் கரெக்டாக நாங்கள் சாப்பிடணும். அதை சின்ன வயசு நாங்களும் எங்களோட வளர்ப்பு. அப்போ நீங்கள் 1 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டோன்னா உணவை சாப்பிட்டிங்கன்னா அந்த செரிமானத்தன்மை கரெக்டாக இருக்கும். நம்ம உடம்போட எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. நம்ம உண்ணும் உணவு கரெக்டான செரிமானத்தன்மைக்கு வரும். அது உடலில் ஒட்டும். இன்னும் அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா வீடியோ லாங்காக போகும். ஏன்னா இதுதான் ஷார்ட் அண்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா யோகாவில் இது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றா நீங்கள் வேதாத்திரி மகரிஷியோட புத்தகங்கள் படித்தாலே தெரியும். அந்த டைமிங்கில் சாப்பிட்றதால என்ன நன்மைகள் சொட்டு இருக்கும். இல்லை இந்த டைமில் தான் நம்ம உணவு நம்ம உடலுக்கு நோய் இல்லாத தன்மை கொடுக்கும் என்பது தான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம இரவு உணவு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7:30க்குள்ளே, அதாவது 7:30க்குள்ளே நம்ம வந்து சாப்பிடணும். 7:30க்குள்ளே நம்ம சாப்பிட்டா தான் அதுவும் நம்ம கரெக்டான ஒரு ஜீரண சக்தி நமக்கு அந்த மண்டலம் ஒழுங்காக வேலை செஞ்சு எல்லா உறுப்புகளையும் கரெக்டான லெவல் கரெக்டாக வச்சுருக்கும். நோய் இல்லாத வாழ்வுக்கு முதல் காரணம் உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவு தான் மெயின் காரணம். இந்த மாதிரி உணவு முறையை கரெக்டாக நீங்கள் சரிப்படுத்திக்கணும். அதே மாதிரி நல்ல எண்ணெயில் பொரித்த உணவு, வதக்கின உணவு இதெல்லாம் வந்து தவிர்த்து கொஞ்சம் வதக்காத உணவுகளாக நீங்கள் முடிஞ்ச வரலும் கூட்டு, பொரியல், சாம்பார் இப்படி நீங்கள் உணவு ஒன்றா பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த நோயும் வந்து கிட்ட வராது. அதேமாதிரி ஒரு 40 வயசு தொட்டுட்டாலே எல்லாருக்குமே வந்து நம்ம இளம் வயசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து இளம் ரத்தம் சொல்லுவாங்க, எல்லாமே தண்ணியான ஒரு கண்டிஷனாக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு வந்து திக்னஸ் ஆகும். ரத்தம் திக்னஸ் ஆக பார்த்து நம்மளோட சுழற்சியோட வேகம் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் நமக்கு நம்மளோட சின்ன வயசில் இருக்கிற ஆக்டிவேஷன் ஃபுல்லாகவே நமக்கு 40 வயசு தொட்டவுடனே வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் வராது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு மயக்கமாக ஒரு கேர் வரும். அது எல்லோரும் பொதுவான விஷயம். அது கேர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனா சூடாக ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு அதாவது காஃபி டீ கிடையாது, காஃபி டீ குடிக்கவே கூடாது. அது ரொம்ப அதுவே ஒரு பல நோய்களுக்கு வித்து. அந்த காஃபி டீக்கு தகுந்த மாதிரி நம்ம சுக்கு, மிளகு, ஏலக்காய் எல்லாம் போட்டு சூடாக போட்டு நீங்கள் வந்து ஒரு பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும். உங்களுக்கு அட்டகாசமாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகிடும். அதை விட்டுட்டு மயக்கம் வருதுன்னா மயக்கத்துக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பிளட்டே எடுத்து உங்கள் சுகர்னு சொல்ல நிறைய சுகருன்றதெல்லாம் ஒரு பித்தலாட்டங்க. சுகருன்றது நோயே கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிக்கலாம், பணம் மிச்சமாகவும், நம்ம சேர்த்து வச்ச சம்பாரித்த சொத்துக்கள் எல்லாமே கடைசியில் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம இறப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம டாக்டருங்க என்ன கடவுள் இல்லையே. நீங்கள் பாருங்கள், இயற்கை வைத்தியம் காய்கறி வைத்தியத்திலும் சரி, இல்லை ஹீலர் பாஸ்கர் சொல்லுவார் அவர் ஒரு வைத்திய முறைகள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சுகருன்றது ஒரு நோயே கிடையாது, பிபின்றது நோயே கிடையாது, தைராய்டுன்றது நோயே கிடையாது. பிபின்றது பார்த்திங்கன்னா அது நான் சொன்னேன், பழைய சாதம் தண்ணி, மாதுளம்பழச்சாறு, இதை காலையில் எந்திரிச்சோன்னு குடித்தாலே சொல்லும். பிபி வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் குடிச்சிட்டே வந்தாலும் பிபின்றது சுத்தமாக இருக்காது. அக்யூரேட்டாக சூப்பராக 100% குணமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு சொல்கிறோம் இல்லைங்களா, தைராய்டு எதுக்கு வருது, நமக்கு வந்து எண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு ஒரு 1 hour ஊற வச்சு நம்ம குளிக்காதது தான் தைராய்டு பிரச்சனை வருது. அது தொடர்ச்சி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வாங்க, தன்னால் சரியாக போயிடும். அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த நீங்கள் என்ன மாத்திரை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றீங்களோ அந்த மாத்திரை தான் உங்களுக்கு மற்ற வியாதிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். நீங்கள் சாப்பிட்ற அந்த ரசாயன மாத்திரை தான் நம்ம உடல் இயற்கையால் வந்த உடம்பு. அது நீங்கள் ரசாயனத்தை நீங்கள் கலக்க பிரச்சனை. இப்போ யாரும் சுகர் மாத்திரை சாப்பிட்றோன்னு நிறைய பேர் கவுண்டிங் பண்ணி பார்க்குறேன், எக்கச்சக்கமான பேர். அந்த மாத்திரை சாப்பிட்றதால் பார்த்திங்கன்னா ஜீவ அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். இப்போது தோராயமாக சொல்கிறேன், நம்மளோட அணுக்கள் பல லட்சக்கணக்கான அணுக்கள் தான் நம்மளோட சரீரம். அதில் 1 லட்சம் அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து
ஒரு 50% நீங்கள் சாப்பிட 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 ஒவ்வொரு நாளைக்கு 5% அளவுக்கு அணுக்கள் செத்துக்கிட்டே வரும் இந்த சுகர் மாத்திரை. ஒரு 50% கிட்ட செல்கள் இறந்த ஒரு விஷயந்தான் உங்களோட கால் பாதம் வந்து கருப்பாகிறது. முதல்ல எப்பயுமே காலை தான் பாதிக்கும். ரசாயனமோ இல்லை மற்ற எந்த நோயோ சரி, முதல்ல காலை தான் பாதிக்கும். ஏன்னா காலில் இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே அந்த ஊக்கமே காலில் இருந்து தான் முடிச்சு நரம்போட முடிச்சு கால், அடுத்த முடிவு காது, இப்படி வர்ற அந்த நரம்பால் அங்கே தான் முதல்ல காலை பாதிக்கும். அப்போ பாதிக்கும்போது கருப்பு கருப்பாக ஆகும் இல்லையா, அதுதான் மெயின் உங்களோட கண்டிஷன். அது ஒரு காலத்தில் புண்ணாகி அந்த புண்ணு வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் காலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு போகும். அப்போ சுகர்ன்ற மாத்திரை ஒன்று கிட்னி போகுது, இல்லை காலை வெட்டி எடுக்கிறோம், இல்லை கண்ணு தெரியாமல் போகுது, இதயம் பிரச்சனை வருது. ஒரு சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நோயே அடுத்த நோய் வரலன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அடுக்கடுக்கான நோய் தான். ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, ஐயோ சொல்ல முடியல. அது நிறைய பேர் இதில் என்ன எங்கள் கூட பிறந்த சிஸ்டரே பார்த்தீங்கன்னா இதே போல் தான் டாக்டர் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் அவங்க டாக்டருக்கு பலியாகிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு. எல்லாமே காஸ்ட்லி மாத்திரை. 100 ரூபா ஒரு மாத்திரை கிடைக்கிறதுக்கு 100 ரூபா 150 ரூபா. கிட்னிக்கு ஒன்று சாப்பிடுங்க, கல்லீரலுக்கு ஒன்று சாப்பிடுங்க, கண்ணுக்கு ஒன்று சாப்பிடுங்க. இப்படி சொல்லி சொல்லி இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும், கடைசியில் டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்பி நம்பி மாத்திரையை சாப்பிட்டு கடைசியில் உயிர் தான் போனது மிச்சம். கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னி டைலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டைலேஷன் பண்ணி அங்கே போய் ஒரு ஊசியை குத்தி 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 டைலேஷன் பண்ணுறான். கடைசியில் டெட் பாடியாக காயில் கொடுத்துட்டாங்க, பணமாக வாங்கிக்கிட்டாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சுகர்ன்றது நோயே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு காய்கறி டாக்டர் ஹீலர் கோபிநாத் நீங்கள் யாராக தான் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் காசெல்லாம் இல்லைங்க, செலவும் கிடையாது. செலவும் மிச்சம், உங்களோட உயிரும் மிச்சம். உங்களோட சேர்த்து வச்ச சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை நம்ம வந்து வச்சு நம்ம பாதுகாக்கணும், நல்லபடியாக இருந்து நம்ம இறக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மருந்து மாத்திரையாக சாப்பிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட பிரச்சனை இல்லை, அடுத்த ஒரு பக்க விளைவை நீங்கள் சந்திக்கிற பாருங்க, அதுதானே பெரிய கொடூரமான விஷயம். கால் கருப்பாகி காலை வெட்டி எடுத்து இல்லை ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை சாப்பிடலன்னா அதை தொடர்ச்சியாக அந்த சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்களும் சரி, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றவங்களும் சரி, தைராய்டு மாத்திரை சாப்பிட்லன்னா உடனே கிருகிற மயக்கம். அதுதாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் மேன் எப்படி அந்த சாராயத்தை தொட்டுட்டு மறுநாள் தொடலைன்னா கடகன் ஆடும் இல்லைங்களா, அதுமாரி போதைக்கு நம்ம அடிமையாக தான் இந்த மாத்திரைகள். அதெல்லாம் முடிஞ்சவரையும் நீங்கள் மாத்திரைகளை தவிர்த்துருங்க. இதுவே மெயின். உங்களுக்கு தவிர்த்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அது நம்ம உணவு மூலயமாக நம்ம சரிப்படுத்திக்கலாம். நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் நான் வந்து போஸ்ட்டில் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் கேட்டுட்டு எனக்கு கேட்டிங்கன்னா உங்களோட நோய்க்கு உண்டான காரணத்துக்கு அதுக்கு நீங்கள் என்ன சிகிச்சை எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். நான் டாக்டர்லாம் இல்லை, ஆனால் நான் வைத்திய முறைகளில் காய்கறி வைத்தியம் மட்டும்தான் நம்பியிருக்கேன். ஏன்னா பல மருந்துகளை நான் வந்து உட்கொண்டு பார்த்துருக்கேன், பக்க விளைவு தான் வருது. அதாவது காய்கறி மெடிசன் நமக்கு பக்க விளைவு கிடையாது. உடலுக்கும் சத்துக்கும் சத்தாமாகுது, மருந்துக்கு மருந்தாக பயன்படுது. காய்கறி மட்டும் மக்களே பயன்படுத்திங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்மா கழியிற ஸ்டேஜாக இருந்தால் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து எல்லாராலும் இந்த வீடியோ பார்க்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் 100% உண்மை. அதனால் இந்த சுகர், பிபி, இது தைராய்டு என்பது நோயே கிடையாது. நீங்கள் வந்துட்டு உடனே போய்டும். உங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு சத்து குறைபாடால் வர்றது. அதனால் அந்த நோய்க்காக நீங்கள் யாரும் அடிமையாகாதீங்க. அடுத்தது நம்ம பழையபடி வருவோம். இப்போ நம்ம காலையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணது பிறப்பாடு அப்புறமா நம்ம விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம அப்போ உணவை உட்கொள்ளும்போது அந்த நீரினால் வரும் சக்தி உண்மையாகவே நமக்கு முழுசாக கிடைக்கும். அதேமாரி அந்த குளிக்கிறத வந்து நம்ம எப்போ வேணாலும் குளிக்காதீங்க. அப்புறம் அந்த நீரினால் வரும் எனர்ஜி நமக்கு கிடைக்காது. காலையில் 6 மணிக்குள்ளே மட்டும்தான் நீரினால் வரும் எனர்ஜி, அதாவது நம்ம உண்ணும் உணவு போலவே அந்த தண்ணியால் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இது 100% இது உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலைக்கடன் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே 5 மணி, அதாவது 5 மணிலேருந்து 6 மணி வரைக்குள்ளே யாருக்கு இயற்கை கடன் நம்ம வந்து கழிக்கிறோமோ அவ்வளோ ஆரோக்கியமான உடலுங்க. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து பகலெல்லாம் நம்ம வந்து இயற்கை கடன் நம்ம கழிக்கும்போது பார்த்திங்கன்னா அது நோய்க்கு தான் விற்று முழுவதுமாக வெளியே ஏறாது. அப்போது இந்த 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இயற்கை உபாதை நீங்கள் கழிக்கிறவங்க யாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் முதல் காரணமே அதுதான். அந்த உடல் கழிவு வெளியே நம்ம உடலை விட்டு வெளியில் போனாலே போதும், உங்களோட எல்லா நோய்க்கும் முதல் வித்து அதுதான். அப்போ 5 மணிலேருந்து நீங்கள் 6 மணிக்குள்ளே உடல் கழிவு வெளியேறணும். அப்போ என்ன பண்ணணும்,
அப்போ முதல்ல வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும், நான் அந்த சொன்ன மாதிரி 7:30க்குள்ளே உங்களோட உணவு முறை கரெக்டாக நீங்கள் இருக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஹவருக்கு முன்னாடி, அதே தூங்குகிற டைம் ஒரு 9 மணிக்கெல்லாம் படுக்கணும். இப்படி படுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விடிகாலம் நீங்கள் எந்திரிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இயற்கை கடன் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. ஒரு ப்ராக்டிக்ஸ்க்காக ஒரு வாரத்துக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு தண்ணியை வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சொம்பை வந்து கடற்கடன்னு தண்ணியை வந்து குடிங்க. அதாவது மோர் இருந்தாலும் கொஞ்சமாக ஊற்றி அது தண்ணி கொஞ்சமாக மோர் ஊற்றி அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சின்னா கொஞ்சம் ருசியோடு சேர்த்து குடிக்கலாம். வெறும் தண்ணி குடிக்காதவங்க. அப்படி இல்லைன்னா பழைய சாதம் தண்ணி இருந்துச்சுன்னா உப்பு லைட்டாக போட்டு ஒரு சொம்பு குடிக்கலாம். இல்லை பச்சை தண்ணி தான் குடிக்கணும். பச்சை தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிட்டு பாருங்கள், அது நல்லா வயிறை சுத்தம் பண்ணும். குடலை சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் ஆக்கி நீங்கள் அதுக்குள்ளே ஒரு வீட்டு வேலை எதனாலும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு அலக்கி நல்லா க்ளீன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வந்து லேட்டாக உங்களுக்கு கழுவி வராட்டாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். கரெக்டாக 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வந்து கடன்கள் வெளியேறிடும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மெயின் இயற்கை கடன், அதாவது நமக்கு மலக்கழிவு கரெக்டான நேரத்தோடு அது போகணும். அதேமாதிரி உணவு நேரத்தோடு கரெக்டாக நீங்கள் உணவு உண்ணணும். இது 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. பல நோய்கள் வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். வந்த நோய்கள் சரி பண்ணிக்கலாம். சாதாரண ஒரு ஜுரம்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு உணவாலையும் சரி, வெளியில் போகிற காற்று நீர் மழையாலேயும் நமக்கு வரலாம். அது சாதாரண ஒரு ஜுரம். அதாவது வைரஸ்ஸு, அது அந்த கொதிப்பு நிலை வந்தால் தான் உள்ளே போன கெட்ட வைரஸ் வந்து வெளியில் வரும். அது எதிர்த்து நம்ம உடலோட கண்டிஷன் வைரஸ் எதிர்த்து போராடுறது தான் அந்த ஜுரம். அதேமாதிரி சளியும் அப்படி தான். நமக்கு தேவையில்லாத டஸ்ட்டு உள்ளே போனதால் அதை எதிர்த்து கழிவு வெளியில் தள்ளுறது தான் நம்ம சளி பிரச்சனை. சளியும் ஜுரமும் கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம உடல் வந்து சுத்தமாக சரியாகும். அப்போ இந்த ஜுரத்துக்கு நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா அதுதான் பெரிய கொடூரமான விஷயம். அந்த மாத்திரையால் பல நோய்கள் ஓரமாக ஒதுங்கி நிற்கும் கோசம் அந்த ஜுரம். ஆனால் ஜுரம் முழுமையாக ஆகாது. அதேமாதிரி சளியும் அதே மாதிரி தான். நீங்கள் உடனே சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும். அதை நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு ஓரமாக நுரையீரலில் போய் தங்கிடும். ஏன்னா முழுமையாக அது வந்து வெளியேறாது. முடிஞ்சவரை 3 நாள் சளி பிடிச்சினா 3 நாள் வரல நீங்கள் வந்து சிந்தி போடுறத பாருங்கள். ஜுரம் வந்தாலும் கொஞ்சம் உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சால் ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லையா, ரெஸ்ட் எடுத்தாலே போதும். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையே இல்லை. சரி, ரெஸ்ட் எடுக்க முடியலன்னா ஒரு 100 கிராம் பீர்க்கங்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு அரை எலுமிச்சை தோல் விதையோட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பலாட அளவுக்கு, இது ஒரு 3 ஹவர்ஸுக்கு இல்லை 4 ஹவர்ஸுக்கு ஒரு முறை. அதாவது ஜுரம் அதிகமாக இருந்தால் 3 ஹவர்ஸு 4 ஹவர்ஸுக்கு குடித்தா போதும். இல்லைன்னா ஒரு 2 வேளை காலையில் அதாவது அந்தி நேரம் மாலை நேரம் அப்படி நீங்கள் குடித்தாலே சூப்பராக அக்யூரேட்டாக உங்களுக்கு ஜுரம் அக்யூரேட்டாக கிளியர் ஆகும். அதேமாதிரி நீங்கள் சளி பிரச்சனை இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் எலுமிச்சை பழம் நீங்கள் சேர்த்து ஒரு பாலாட அளவுக்கு நீங்கள் அந்த ஜூஸை பருகுனாலே போதும், சளி பிரச்சனை தீர்ந்துடும். இது நானே சொல்லுங்க. நீங்கள் அந்த டாக்டரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும், காய்கறி மருத்துவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு இயற்கையான முறையில் உங்களோட நோய்களை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். மெயின் வந்து இந்த நோய் இல்லாமல் வாழலாம் எப்படின்ற ஒரு தலைப்புக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல காலை கடன் சரியான நேரத்தோடு கழிக்கிறீங்களான்னு பாருங்கள். 2வது நேரத்தோடு நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். 1000 எந்த வேலை இருந்தாலும் நேரத்தோட உணவு உண்ற வேலையும் மலம் கழிக்கிற வேலையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நோய்க்கு முதல் வித்தை அதுதான். அடுத்தது நீங்கள் உண்ற உணவு, அந்த சமைக்கிற உணவு நான் வந்து சில வீடியோஸ் போட்டிருப்பேன், சமையல் வீடியோஸு. அதாவது வதக்காமல் நீங்கள் ஒரு சமையலை வந்து பதமாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக எந்த ஒரு பக்க பாதிப்பும் இருக்காது, பக்க விளைவும் வராது. நம்மளே காப்பாற்றிக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்சவரெலாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருங்க. ரொம்ப அவசரமான ரொம்ப தலைவலி தாங்க முடியல, அதிகமான டெம்பரேச்சரான ஜுரம், அப்படி கூட நீங்கள் காய்கறி ஜூஸ் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க. இல்லை அதிகமான உங்களுக்கு வந்து அதாவது தாங்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தாங்க முடியாத ஒரு நோய் இருக்கும்போது நம்ம உட்காந்து வீட்டில் இருக்க முடியாது. மருத்துவமனைக்கு போயிட்டு உடனடியாக அந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா அலோபதி நான் இங்கிலீஷ் மருந்து அது அதிகம் நீங்கள் உட்கொள்ள நம்ம நோய்களுக்கு தள்ளப்படுவோம், மீண்டு வரவே முடியாது. அது ஒரு போதை மருந்து தான். அதனால் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள்
தமிழ் பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அரச காலத்திலேருந்தே 12 காய்கறிகளில் எல்லா நோயும் குணப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு மருந்து இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க மக்களே. உங்கள் கையிலே இருக்கிறது எல்லா நம்மக்கிட்டே இருக்குது நோய்க்குண்டான மருந்து மாத்திரைகளும். நம்ம வந்து சும்மா ஆனவன தலைவலினா மாத்திரை, பேதினா மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரையை உட்கொண்டு உங்களோட உடல் நிலையை உடல் அடுக்குகளை சீர்குலைய வச்சுக்காதீங்க. உடல் அடுக்குகள் சீர்குலைஞ்சாலே வந்து நம்மளோட நோய்க்கு முதல் வித்தாக மாறிடும். அதே பெரிய உங்களால் அதிகமாக உழைப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த யோகாவும் தயவு செஞ்சு வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த எந்த யோகாவுமே வந்து அந்த உடலோட கண்டிஷன் கரெக்டாக இல்லை. ஆனால் வேதாத்திரி மகரிஷியோட யோகா நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதை கடைப்பிடிச்சிருக்கோம். ஏன்னா வேதாத்திரி மகரிஷியோட யோகா ஒவ்வொரு உறுப்புக்கும் கரெக்டாக அதை வேலை செய்கிற மாதிரி அந்த அமைச்சிருப்பார் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி. அதெல்லாம் வேதாத்திரி மகரிஷியோட யோகா வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலும் புரிஞ்சாலும் ஒரு ஆசிரியர் மூலிமா முறையாக கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் கற்றுக்கிட்டாலே உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த யோகா பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த நோயுமே மெயினாக வராதுங்க. கர்ப்பப்பை கட்டியிருந்தாலும் சரியாயிடும், நமக்கு மூளையில் கட்டியிருந்தாலும் சரியாயிடும், யூரின் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, இல்லை கிட்னி பிரச்சனை, எதுவாக இருந்தாலுமே அந்த யோகா மூலியமாக சரியாகும். அதாவது நீங்கள் காய்கறி மருந்து எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று இருக்குது. உயிர் சக்தியை நம்ம உடல்லே நம்ம தங்க வைக்கிற அளவுக்கு ஒரு சக்தி அந்த ஒரு காயக்கல்ப பயிற்சி இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அந்த பயிற்சியும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வேதாத்திரி மகரிஷியில் மட்டும்தான் இருக்குது காயக்கல்ப பயிற்சி. நிறைய இடத்துல ஏமாத்துகிற வேலை, பணம் பிடுங்குற வேலை. தயவு செஞ்சு மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாக்கியம் செஞ்சவங்க தான் இருக்கணும். ஏன்னா வந்து நான் சொல்கிறது எல்லாமே 100% உண்மை மட்டும்தான், மக்கள் நலன் மட்டும்தான் என்னோட சிந்தனையும் பேச்சும். ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று போடுறதுக்காக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் ஆரம்பத்தில் என்னோடய வீடியோஸிலே பார்த்துருக்கலாம். சப்ஸ்கிரைப் கேட்டிருக்க மாட்டேன், லைக்கும் கேட்டிருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரலாம் ஏதோ சும்மா தொடங்கும் 4 பேருக்கு அறிவுரை சொல்லணும் தான் இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் உள்ளே போனாலே தெரியும். நான் இப்போ தான் வந்து முகமே தலையை காட்டுறதுனாலே இப்போ தான் சரி நம்ம ஒரு 1300 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. ஒரு ஷார்ட்டை பார்த்து கொஞ்சம் வீடியோஸை பார்த்து இதுக்கு மேலே நம்ம முகத்தை காட்டினா தான் நமக்கு நல்லது. மக்கள் நமக்கு அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம திறமையாக பார்க்குறாங்கல்ல அப்படின்ற ஒரு வெளி நோக்கத்தோடு தான் நம்ம முகத்தை நான் வெளியில் காட்ட வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் எதனா ஒரு டவுட் வேணுன்னா அந்த போஸ்ட்டில் என் நம்பர் இருக்கும், என்னோடய காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே இருந்தாலும் 9585850641. அதாவது முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப தீராத ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இன்னும் இந்த நோய் இல்லாமல் வாழறதுக்கு 2 காரணம் தான். அதான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஒன்று, இயற்கை உபாதைகளை கரெக்டாக நீங்கள் அந்த டைமிங்கில் முடிக்க பாருங்கள். அடுத்தது உணவு முறை கரெக்டாக சரி பண்ணி எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி. இப்போ நானே ஒரு டைமில் காலையில் குளிக்கிறது லேட்டாக ஆகிடுச்சுன்னா அந்த உணவோட டைமாச்சும் ஃபாலோ பண்ணிப்பேன். உணவாச்சும் அந்த டைமிங்கில் நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டாசனை போய்ட்டு நம்ம உணவு உண்ணவனே குளிக்க முடியாது. 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம குளிக்கணும். அதுமாதிரி ஒரு ப்ராசஸிங் இருக்குது. அதனால் அதுக்கப்புறமே குளிச்சிடும். அது மாதிரி கொஞ்சம் அந்த உணவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதை பாருங்கள். மாத்திரைகளை முடிஞ்ச வரலும் இந்த சுகர், பிபி, தைராய்டு இருந்த நோயே கிடையாது. அது மாத்திரை கடைசி வரலும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. மக்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த தலைவலிக்கு மாத்திரை, அதுவும் தலைவலி மாத்திரை எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கை கால் நரம்பு பிரச்சனை ஆகிட்டு, இதுவும் நான் ஒருத்தவங்க கண் கூட பார்த்துருக்கேன். அடிக்கடி தலைவலி மாத்திரை போட்டவங்கலாம் கால் நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப பாதைக்கு உள்ளானதை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய. அதனால் தலைவலி என்றவங்களும் மாத்திரையை வந்து அதிகமாக போடாதீங்க. தலைவலிக்கு 5 கொத்தரங்காய், அரை எலுமிச்சம்பழம் தோல் விதையோட போட்டு அரைச்சி ஒரு பலட அளவுக்கு நீங்கள் அதிக தலைவலி இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. அது தலைவலி இன்னொன்னே நீங்கள் விட்டுடலாம். அதுமாரி அற்புதமாக இருக்குது. நம்ம கையிலே இருக்குது மருந்து. இந்த உங்களுக்கு ரொம்ப காண்டாக்ட், நீங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணணுன்னா ஹீலர் கோபிநாத் சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். நீங்கள் அந்த டாக்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது விளம்பரத்துக்காக இல்லை. நம்ம பணமும் மிச்சம், நம்ம உயிரும் மிச்சம், அதாவது அலைச்சல் மிச்சம், நம்ம உடலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன். இது நான் சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே 100%
100% உண்மை தான். இது பொய்யான ஒரு விஷயமே இல்லை. மக்களே, நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா சுகர் மாத்திரை சாப்பிடாதீங்க. சப்போஸ் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணி உங்களோட நோய்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்க பாருங்கள். இது நம்ம வீட்டு பணத்தை எங்கேயே நம்ம கொட்டியாக கொடுக்கணும். அது எல்லாம் சாப்பாட்டில் வேறு அளவு முறை. நம்ம எதை வேணால் சாப்பிட்லாங்க. பூமியில் பிறந்துட்டோம், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. யாருக்கு பிடிச்ச உணவு நம்ம சாப்பிட்றோமோ அதுவே நோய் வந்து நம்ம கம்மியாகுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் சொல்லியிருப்பார். அதுவும் உண்மைதாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும், பிடிச்ச மாதிரி உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு வந்து நோய்களே வராது. நம்ம நாக்கு சொல்கிற உணவு நமக்கு உண்ணும்போது நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவ்வளோதாங்க மக்களே, புரிஞ்சுக்கொள்ளுங்கள். நோய் என்றது எந்த நோயும் நிரந்தரமான நோயே கிடையாது. நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும், சுகருன்றது ஒரு நோயா, தைராய்டு ஒரு நோயா, இல்லை சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நோயா. கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னா அந்த முட்டி வலியும் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் முட்டி வலிக்குது, முட்டி நடக்க முடியலன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிச்சிருக்கும். அது டாக்டரால் துல்லியமாக சொல்ல முடியாது. முட்டி வலினாலே உங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டவங்கலாம் வந்து வாயு மாதிரி பிடிச்சிக்கும். அது உங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில் தெரியும். சுத்தமாக அசைக்க முடியாது. அது நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டு வைத்தியமாக பெருங்காயம் இல்லை கஷாயம் வச்சு குடித்தாலே அந்த வாயு பிரச்சனை சரியாயிடும். ஆனால் தொடர்ச்சியான மூட்டு வலி இருக்கவங்க கண்டிப்பாக கிட்னி பாதிச்சிருக்கும். அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கவங்களும் பாருங்கள், கண் வலிக்க ஆரம்பிக்கும். கண் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கமாக கல்லீரல் வலிக்குது அந்த அந்த சைடு உண்டான கண் வலிக்கும். கிட்னி பிரச்சனைக்கு இன்னொரு பாதிப்பு இருக்கும், காது வலிக்கும். காது முட்டி கண்டிப்பாக ஒரு வலி பாதை இருந்தாலே உங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அது டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த வலியை சொல்லிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுத்து நீங்கள் அதையே சாப்பிட்டு திரும்ப உங்களுக்கு கிட்னிக்கு அதிகமாக மாத்திரை சாப்பிட்டாலே கிட்னி ஃபெயிலர் ஆகுங்க. முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சுகர்காரமாக சரி யாராக இருந்தாலும் சரி, கிட்னிக்கு நீங்கள் அதிக மாத்திரை சாப்பிட கிட்னி வந்து ஃபெயிலர் தான் ஆகும். எப்படிப்பட்டவங்களுக்கும் சரி. அதில் மக்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட நோய் எந்த நோயும் நம்மளை இயற்கையான உடலுக்கு எந்த நோயும் வந்து நம்மளை வந்து தொடராக இருக்கவே இருக்காது. நம்ம உடனடியாக சீக்கிரம் தீர்க்கலாம் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. மயக்கம் என்பதெல்லாம் வந்து நம்மளை உயிரை கொள்ளாது. மயக்கம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி தான், நமக்கு அழற்சி. நமக்கு ஒரு ஏஜ் ஆக ரத்தம் திக்னஸ் ஆக நமக்கு அது இயற்கையாக வர்றது தான். அதை நீங்கள் கொஞ்சம் படுத்து அதை ரெஸ்ட்டு வேணுன்றது தான் அதோட அறிகுறி. மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களிடம் நான் பேசுவேன். நன்றி, வணக்கம்.